ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? அழகா தளத்தள்ளு வாழ பரமாட்டோம் வெள்ளி பிஞ்சாட்டம் வந்துக்கினே பேர் என்ன? அடியே அத்தரக்க மாதர் வச்ச எங்கெங்க மிச்சர் வைத்த ஏண்டா என்ன பார்த்தா மிச்சர் வைக்கிற பொம்பளை இடமா தெரியுது, வைக்கிற பொம்பளை மாதிரி. எப்படி அத்தரக்க மாதர் வச்ச மாதிரி வச்சு சுத்திரமாக வந்த மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி பல பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயர் தான் இந்திராணி என்று சொல்ல. எத்தனை ஜானி? இந்திராணிடா. இந்திராணிடா? ஆமா. ஏயா இந்த அழகான இந்திராணியை எடுத்தாங்களா தாய் தந்தை யாரோ? அது எப்படி பிறந்தே தெரியுமா? எப்படி பிறந்தே தெரியுமா? எப்படி பிறந்த எனக்கு எப்படி தெரியும்? உன்னை போல ஒரு தாய்க்கும் தந்தைக்கு பிறந்தேன். பின்ன சனூச்சி போட்டு பெத்தாங்களா? அடியே நான் உன்னை போல மானிட பிண்டமா இல்லாத தேவர் பிண்டமா? எந்த மல்லிகை இருக்குது? மானிட பிண்டம். நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? பிறந்த காட்டாயா டீ கடை வச்சு குறைச்சிக்கிறேன். Hey!
அம்மா அடியே ஆ நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிமா? தேவாதி தேவர்கள் ஒருபுறமா, அட தேவா தேவர் ஒரு புறமும் அசுராதி அசுரர் மறுபுறமும் மறுபுறம் நின்று தேவாமிர்தமாகப்பட்டது கிடைத்தார்கள். சரி அந்த தேவாமிர்தத்திலே நான் பிறந்தேன். ஆமா அந்த தெய்வ தேவாமிர்தத்தில் சரி நீங்க மட்டும் தான் பிறந்தீங்களா? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? அடியே 60,000 சப்த கடிகள் பிறந்தோம். 66 பேர் சப்பரத்துக்குன்னு ஏய், சப்த கன்னிகள். ஆமா அப்படி பிறந்து அப்படி இருந்தாலும் ஐயா, எனக்கு அந்த அந்த தேவமரத்தில் நீங்க பிறந்தாலும் உங்களோட பேரும் என்ன? இந்திராணி. இந்திராணி. ஆமா. உங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் முடிச்சு கருமாதிரி எடுத்து விட்டாங்களா? ஏய், கல்யாணம் ஆயிடுச்சானு எனக்கு ஆயிப்போச்சுடி, ஆயிப்போச்சுடி. எதுக்குடா போய் கழுவிட்டோ என்னத்த ஆகி போச்சு. உனக்கு ஆகி போச்சு, எனக்கு சாணி போச்சு, அவனுக்கு தீ போச்சா? அது இல்லடா, எனக்கு கண்ணால ஆயிருச்சு. கண்ணால ஆயிருச்சு. ஆட்டியாம்பட்டி சேலம் பக்கத்தால ஆட்டியாம்பட்டிக்குது. சரி. ஆட்டியாம்பட்டி ஊமை குச்சி டாக்டர் போய் பாரு. அத்தாண்டா கண்ணு ஆழமா போச்சு, மூக்கு நீளமா போச்சுன்னு. அது இல்லன்னா எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. யாரம்மா? யாரை வாழையிட்டே தெரியுமா? யார? தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்திர பகவானையே வாழையிட்டேன். ஓ தேவேந்திரன். ஆமா. தேவேந்திர மன்ன மாறிட்டு தேவேந்திர மன்னருக்கும் உங்களுக்கும் ஏதோ காலாகாலத்துல குழந்தை குஞ்சு. அடியே எங்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளது. 3 குழந்தைகள். 3 குழந்தை உனக்கா பிறந்துச்சு? ஆமாடி. ஏ கண்டாரு வழியா இன்னும் 3 குழந்தை பெத்து போட்டுன்னு சொல்ற பொம்பளை கட்டுவடியா இருக்கிறாள். ஏய்யா இந்த ஊர்லயே பிள்ளை பத்த? ஆமாடி. பக்கத்தை காட்டு. பிள்ளை பிறந்தவரும் பிறக்காதவரும் எனக்கு தெரியும். எங்க ஆயா ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து கொடக்காடு மேல சீரத்தூள் மேல அது போய் தட்டி ஊத்திட்டு இருந்தா. நான் உடனே திடீர்னு ப்ரீ பேண்ட் போட்டு காலி வேலை உள்ள வந்துக்கிட்டேன். ஆமா எங்க பாட்டிய ஊர்ல அப்படியே கோடு கோடா இருந்துச்சு. பாட்டி தாத்தக்காரன் சூடு வச்சுட்டானு கேட்டேன். நானு அது இல்லடா கிளம்பும் ஒண்ணு நீ பிறந்ததுல தான் பிறந்தேன், தாத்தா பிறந்ததுல தான் பிறந்தான், அம்மா பிறந்ததுல தான் பிறந்தேன்னு சொன்னான். அதனாலதான் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு என்னத்த கண்டேன். சரி சரிடி. பெங்களூர் வரி என்ன ஒத்துக்க மாட்டீங்களா? அடியே அப்படி இருந்தாலும் எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைகள். ஆறு தெய்வயானை மந்திரமாலை சித்திரசேனன் என்று சொல்லலாம். தெய்வியான மந்திரமாலை சித்திரசேனையன். என்னது சித்திரசேனை? ஆமா. அப்படி இருந்தாலும் இன்று நீ வந்த காரணம் என்னடி? இன்று நீ வந்த காரணம் என்ன? என்ன நாயா சொல்லுவேன். என்னடி ஆச்சு? உங்க வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு? ஐயாவ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு சொல்லுடி. அலுவடி புண்ட. ஐயோ என்னடி ஆச்சு? ஐயாவ வீட்டுக்காரன். ஐயோ என்னடி ஆச்சு சொல்லுடி. வீட்டுக்கு ஐயாவ வீட்டுக்காரன். ஐயோ என் வீட்டுக்காருக்கு என்னடி ஆச்சு? கூட்டிட்டு வர சொன்னாரு. ஆத பத்த தேவடியா போயிடு. இன்னைக்குதான் தெரியுமா நான் தேவடி ஓட்டி போயிடுறேன். போலாமா? நானுமா போலாம்.